அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு திருக்கோயில்கள் சேனல் மூலமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவது வைகாசி விசாகத்தின் பெருமை பற்றி. அன்னைக்கு என்னென்ன விதமான பூஜை விரதம் மேற்கொள்ள வேண்டும், அதன் பலன்கள் என்ன என்று. முருகப்பெருமானுக்கு விஷாகன் என்ற இன்னொரு பெயரும் இருக்கு. ஒரு பக்ஷியின் மேல் அமர்ந்து வருபவன் என்பதுதான் விஷாகன் என்ற பெயருக்கு அர்த்தம். அவரின் வாகனமானது மயில்தானே. மயில் மேலே ஏறி வருவதனால அவருக்கு விஷாகன் என்ற பெயர். இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு எந்தெந்த விஷயங்களுக்காக விரதம் மேற்கொள்ளலாம் என்று பார்த்தோமையானால், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவி வர, அவருக்குள் அந்யோன்யம் ஜாஸ்தியாக இந்த வைகாசி விசாகம் விரதம் பெண்களும் ஆண்களும் மேற்கொள்ளலாம். அதே போன்று நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அதற்காகவும் இந்த விசாகத்தன்று விரதம் இருக்கலாம். அதே போல் வீடு வாசல் கிரகம் புதுசாக வேணும். அதே மாதிரி ஏதாவது விதமான சாபதோஷம் பாபதோஷம் ஏதாவதெல்லாம் ஜாதக ரீதியாக இருந்தால் அதெல்லாம் போக்குவதற்காக இந்த வைகாசி விசாகத்தன்று விரதம் மேற்கொள்ளலாம். இது முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்துக்காக இந்த வைகாசி விசாக விரதம் கண்டிப்பாக எடுக்க வேண்டும். எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு கணவன் மனைவிக்குள் எத்தனை பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த விரதம் எடுப்பதன் மூலம் அந்த பிரச்சனையின் தாக்கம் படிப்படியாக குறைந்து அவர்களுக்குள் அந்யோன்யம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுடன் துர்க்கையையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த வைகாசி விசாகத்தன்று முருகனின் 6 படை வீடுகளில் ஏதாவது ஒன்று முடிந்தால் நீங்கள் தரிசனம் பண்ணுவது ரொம்பவும் சிறப்பு. இந்த 6 படை வீடுகளிலேயே முக்கியமாக திருப்பரங்குன்றத்தில் போய் வேண்டுவதுதான் மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் திருப்பரங்குன்றத்தில்தான் முருகப்பெருமானுக்கு தேவர் தன்னுடைய புத்திரியான தேவயானியை விவாகம் பண்ணி கொடுப்பது. அதனாலதான் கணவன் மனைவிக்குள் ஐக்கியம் வர வேண்டும் என்றால் போக வேண்டிய ஒரு பரிகார திருத்தலமாக திருப்பரங்குன்றம் இன்றும் கருதப்படுகிறது. சரி, இப்ப எல்லோரும் திருப்பரங்குன்றத்துக்கு அன்னைக்கு போக முடியுமா என்று கேட்டால் அது சாத்தியமாகாது தானே. அதனால உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போய் ஒரு 6 நெய் தீபம் ஏற்றி வையுங்கள். கணவன் மனைவிக்கு இடையிலான பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக துர்கா தேவியையும் முருகனையும் சேர்த்து வழிபட வேண்டும் என்று குறிப்பிடத்தக்கது. அதனால அன்னைக்கு துர்கா தேவிக்கும் ஏதாவது வஸ்திரமோ இல்லையெனில் பூக்களோ எடுத்துட்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். விசேஷமாக மஞ்சள் நிறமாக இருக்கக்கூடிய வஸ்திரங்களோ இல்லை மஞ்சள் நிற பூக்களோ எலுமிச்சம்பழத்தால கோத்த மாலையோ அணிவிக்க வேண்டும். இந்த எலுமிச்சம்பழ மாலை துர்கைக்கு சாத்துவது தமிழ்நாட்டில் எல்லா கோவில்லையுமே வழக்கம். அதுல கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், எலுமிச்சம்பழத்தை நாமளே வாங்கி நாமளே கோத்து அம்பாளுக்கு சாத்துவது ரொம்பவும் சிறப்பு. அது இல்ல, உங்களுக்கு அது முடியாதுங்கிற பட்சத்துல மட்டும் நீங்க கோத்த மாலையை அம்பாளுக்கு வாங்கி சாத்த வேண்டும். இந்த வேண்டுதல் நான் இங்க சொல்லியிருக்கிறது முக்கியமாக கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ள பிரார்த்தனைக்காக. இதுவே குழந்தை பிறக்க வேண்டும், இல்லையெனில் வீடு வாசல் கிடைக்க வேண்டும், இல்லையெனில் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முருகப்பெருமானை மட்டுமே அன்னைக்கு வழிபட்டால் கூட போதும். இதுவே நீங்கள் வீட்டிலே இருந்து வழிபடுவதா இருந்தால் வீட்டில் ஷட்கோணத்தில் ஒரு கோலம் போட்டு அதில் சரவணபவா என்று எழுதி 6 நெய் தீபங்கள் வீட்டில் ஏற்றி வைக்க வேண்டும். முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஸ்கந்தகுரு கவசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில வரிகள், இல்லையெனில் ஒரு 10 லைனாவது நீங்கள் அன்னைக்கு படிப்பது ரொம்பவும் விசேஷம். இது நீங்க விரதம் எடுத்து பண்ணினாலும் சரி, இல்லையெனில் விரதம் இருக்காமலும் நீங்கள் இந்த நெய் தீபத்தை ஏற்றி வைத்து கந்தகுரு கவசத்தை ஒரு 10 வரியாவது படிக்க வேண்டும். இது எந்த நேரத்தில் பண்ண வேண்டும் என்று கேட்டால், ஜூன் 9ஆம் தேதி சாயங்காலம் 4:40 வரையிலும் தான் விசாகம் நட்சத்திரம் இருக்கிறது பஞ்சாங்கம் படி. அதுக்குள்ள நீங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்க செய்ய வேண்டும். இந்த வழிபாடானது நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தின் போது பண்ணுவது ரொம்ப சிறப்பு. இல்லையெனில் காலையில் 6:30 7:30 மணிக்குள் பண்ணலாம். அதுவும் முடியவில்லை என்றால் 9:30 10:30 மணிக்குள் பண்ணலாம். அதுவும் சாத்தியமில்லை என்றால் சாயங்காலம் 3 4:40 இந்த பூஜையானது. பூஜை என்று விமர்சையாக எதுவும் இல்லை. ஷட்கோணத்தில் சரவணபவா என்று எழுதி 6 நெய் தீபம் ஏற்றி வைத்து கந்தகுரு கவசத்தை படிக்க வேண்டும். அது மட்டும்தான் அன்னைக்கு செய்ய வேண்டிய முருக வழிபாடு. முக்கியமாக வீட்டிலிருந்து பண்ணுபவர்களுக்கு எளிதான ஒரு வழிபாட்டு முறை.
இதுவே நீங்கள் வீட்டில் வேல் வைத்திருக்கிறீர்கள் என்றால், வேலுக்கு அபிஷேகம் செய்யும் வழக்கம் இருக்கிறது என்றால், அன்னைக்கு வேலுக்கு பாலபிஷேகமானது செய்ய வேண்டும். இல்லை நீங்கள் கோவிலில் அபிஷேகத்துக்கு, முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கிறீர்கள் என்றால், பாலபிஷேகத்துக்கு முக்கியமாக அன்னைக்கு கொடுப்பது விசேஷம். இனி நீங்கள் பாலபிஷேகத்துக்கு கொடுக்கவில்லை என்றால், அன்னைய திவசம் போய் முருகப்பெருமானின் பாலபிஷேகத்தை பார்ப்பது ரொம்பவும் விசேஷம். விரதம் எடுப்பவர்கள் தலைய நாள் அன்று அசைவ உணவு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தலைய நாளன்று ஒரு வேளை மட்டும் அரிசி உணவு சாப்பிட்டுவிட்டு அடுத்த நாளன்று பால், பழங்கள் போன்ற சாப்பாட்டு வகைகள் மட்டும் சாப்பிட்டு வரலாம். இந்த விரதமானது செவ்வாய்க்கிழமை காலை அன்று துளசி தலைய நாள் தண்ணீரில் போட்டு வைத்து அந்த தண்ணீரை குடித்துவிட்டு அந்த விரதத்தை முடிக்க வேண்டும். இந்த ஷட்கோண தீபமானது ஏற்றுவதற்கு முன் நம்ம வீட்டில் தினமும் ஏற்றி வைக்கும் விளக்கில் 5 திரியானது போட்டு விளக்கேற்ற வேண்டும். அதுவும் நெய் தீபமாக இருந்தால் ரொம்பவும் சிறப்பு. இல்லையெனில் நல்லெண்ணெய் ஊற்றியும் விளக்கேற்றி வைக்கலாம். அதற்கு பின் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வீட்டில் வலம்புரி சங்கு என்று ஒன்று கிடைக்கும். எல்லா கடைகளிலுமே கிடைக்கும். அது முடிந்தால் வாங்க முடியும் என்றால் அது வாங்கி வையுங்கள். அதில் ரோஸ் வாட்டரை ரொப்பி வைக்க வேண்டும். இல்லை என்றால் தண்ணி விட்டு அதில் ஒரு 4-5 ரோஜா பூ இதழ்கள் போட்டு வைக்க வேண்டும். இது விரதம் முடிந்து செவ்வாய்க்கிழமை காலை அன்று வீடு மூழ்கிய பின் இந்த தண்ணியானது வீட்டில் உள்ளார ஃபுல்லாக தெளித்து விடலாம். விசாகத்தன்று ஷட்கோண வடிவில் கோலம் போட்டு 5 திரி விளக்கேற்றி வைத்து அதற்கு பின் சரவணபவா என்று எழுதி ஸ்கந்தகுரு கவசத்தை ஒரு 10 வரியாவது படித்து முடித்த பின் உங்களின் வேண்டுதல் என்னவென்று ஒரு மஞ்சள் நிற பேப்பரில் சிவப்பு மஷியால எழுத வேண்டும். அது ஒன்றாக இருந்தால் ரொம்பவும் நல்லது. இல்லையெனில் ஒரு 2 கோரிக்கைகள் வரையிலும் வைக்கலாம். அப்படி 2 கோரிக்கைகள் வைக்கும் பட்சத்தில் முதல்ல ஸ்கந்தகுரு கவசத்தை ஒரு 10 வரி படித்த பிறகு நாம இந்த பேப்பரில் எழுதி வைக்க வேண்டும். அதற்கு பின் திருப்பியும் அடுத்த கோரிக்கையை வைத்து நீங்க எழுதி வைத்ததுக்கு அப்புறம் ஸ்கந்தகுரு கவசத்தை இன்னொரு 10 முறை படிக்க வேண்டும். எதற்காக மஞ்சள் நிற பேப்பர் வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், மஞ்சள் என்பது குருவின் நிறமாகும். குருவின் நிறம் நாம எந்த ஒரு விஷயத்துக்கு, ஒரு சுபமான விஷயத்துக்கு, நம்ம இப்போ ஒரு வேலை கிடைக்க, நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகிறதா இருந்தாலும், ஒரு விவாகமா இருந்தாலும், என்ன ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் ரொம்ப விசேஷப்பட்ட ஒரு நிறம் மஞ்சள். அது வெற்றியின் நிறம் என்று கூட சொல்லலாம். அதனாலதான் உங்க கோரிக்கைகள் அந்த மஞ்சள் நிற பேப்பரில் எழுத வேண்டும். சிவப்பு என்றது முருகப்பெருமானுக்கு ரொம்பவும் பிடித்தமான நிறம். அதனால மஞ்சள் நிற பேப்பரில் சிவப்பு நிற மஷியால உங்கள் கோரிக்கைகள் எழுதி, இனி உங்களுக்கு மஞ்சள் நிற பேப்பர் கிடைக்கவில்லை என்றால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பேப்பரின் 4 மூலைகளிலும் கொஞ்சமாக மஞ்சள் தடவி விடுங்கள். அதுவும் போதுமானது. இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அன்னைய நாள் அன்று ஒரு மனிதருக்காவது நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும். இதுதான் அந்த விரத நாளின் வைகாசி விசாகத்தின் முக்கியமான ஒரு அம்சம். ஸ்கந்தகுரு கவசத்தில் படிக்க வேண்டிய 10 வரிகள் என்னவென்று பார்ப்போம். ஸ்கந்த குருநாதா கதறுகிறேன் கேட்டிடுவாய், காலினை பிடித்தேன் தந்திடுவரம் எனக்கு, திருவருள் சக்தியை தந்தால் கொண்டிடுவாய், சத்ரு பகைவர்களை ஷண்முகா ஒழித்திடு, கிழக்கு திசையிலிருந்து கிருபாகரா காப்பாற்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து தீனபந்தோ காப்பாற்றும், தென் திசையிலும் என்னை திருவருளால் காப்பாற்றும், தென்மேற்கிலும் என்னை திறன்வேலால் காப்பாற்றும், மேற்கு திக்கில் என்னை மால்மருகா ரட்சிப்பாய், வடமேற்கிலும் என்னை மயிலோனே ரட்சிப்பாய், வடக்கில் என்னை காப்பாற்ற வந்திடுவேர் சத்குருவாய், வடகிழக்கில் எனக்காக மயில் மீது வருவீரே. இந்த 10 வரியைத்தான் நீங்கள் வைகாசி விசாகத்தன்று படிக்க வேண்டும். இதில் எல்லா விதமான கஷ்டங்களிலிருந்தும் என்னை காப்பாற்று முருகா என்று நம்ம கூறும் விதமாக எல்லாமே அடங்கியிருக்கிறது. முக்கியமாக எங்கேயாவது நம்ம பயணம் போகிறோம் என்றால் இந்த 10 வரியை சொல்வது ரொம்ப விசேஷம். எல்லா 8 திக்கிலிருந்தும் நம்மை எல்லா விதமான ஆபத்திலிருந்தும் முருகப்பெருமான் காப்பாற்றுவதற்குண்டான ஒரு அரிய வழிதான் இது, இந்த ஸ்கந்தகுரு கவசம். அந்த ஸ்கந்தகுரு கவசத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 வரிகள் சிறப்பாக அன்னைய நாளன்று பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் தொடங்கின நைவேத்தியங்களை சமர்ப்பிக்கலாம். சரி, இது எதுவுமே முடியவில்லை என்றால் ஒரு சின்ன கிண்ணத்தில் தேனும் ஏதாவது ஒரு விதமான பழத்தையும் வைத்து அன்னையன்று சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணலாம். நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் பக்தியுடன் சுவாமியிடம் கேட்டால் கண்டிப்பாக அவரால் மறுக்க முடியாது.
அதில் வேற எந்த விஷயமும் தடையாக இருக்காது. உங்களால் முடிந்த விதத்தில் விரதத்தை மேற்கொள்ளுங்கள், முடிந்த நைவேத்தியத்தை வையுங்கள். ஆனால் இந்த ஸ்கந்தகுரு கவசத்தை கண்டிப்பாக படிக்கவும், ஷட்கோண தீபம் ஏற்றவும், உங்கள் கோரிக்கையை நான் சொன்ன மாதிரி மஞ்சள் பேப்பரில் எழுதி அதையும் சுவாமியிடம் வைக்கவும். இந்த வைகாசி விசாகத்தன்று எல்லோரும் முருகப்பெருமானை விரதம் எடுத்து வழிபட்டு அவரின் ஆசியை பெறுவோமாக. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா, சக்திவேல் முருகனுக்கு ஹரோஹரா, வஜ்ரவேல் முருகனுக்கு ஹரோஹரா. இதுவரையும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்து முடித்த உடனேயே சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு தொகுப்புடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.